இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கைதி விவேகானந்தனின் இறப்பை கொண்டாடிய பெண்கள். கொடூர கொலைகாரனுக்கு இறைவன் அளித்த தீர்ப்பு என உற்சாகம். மின்கட்டண உயர்வை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம். இந்தியா கூட்டணி கட்சி அறிவிப்பு. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் சிறப்பு தூய்மை பணி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். சனிக்கிழமைகளில் அரை நாள் மட்டுமே பள்ளிகள் செயல்படும். கல்வித்துறை இயக்குநர் தகவல். இனி விரிவான செய்திகள். சிறுமி ஆர்த்தி கொலை வழக்கில் தொடர்புடைய கைதி இறந்ததை முத்தியால்பேட்டையை சேர்ந்த பெண்கள் உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் கடந்த மார்ச் மாதம் 9 வயது சிறுமி ஆர்த்தி வன்கொடுமை செய்யப்பட்டு வாய்க்காலில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விவேகானந்தன் செப்டம்பர் 16ஆம் தேதி காலை காலாப்பட்டு மத்திய சிறையில் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். இந்த சம்பவம் மத்திய சிறைச்சாலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் முத்தியால்பேட்டை பகுதிகளில் பெண்கள் சிலர் இறந்தான் கொடூர கொலைகாரன் எனவும், கிழவன் விவேகானந்தன் அனைத்து மக்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப இறைவனால் அளிக்கப்பட்ட தீர்ப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கைதி இறந்ததை உற்சாகமாக கொண்டாடினர். மின்கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரி மாநிலத்தில் செப்டம்பர் 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மின்கட்டணம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டிற்கான மின்கட்டண உயர்வு தொடர்பாக இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த ஜனவரி மாதம் பொதுமக்களிடம் கருத்து கேட்டது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் கட்டண உயர்வு அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல் மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. இந்நிலையில் மின்கட்டண உயர்வினை ரத்து செய்ய வேண்டும், ப்ரீபெய்ட் திட்டத்தை கைவிட வேண்டும், மின்துறையை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்திய கூட்டணி சார்பில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெறவுள்ளது. இந்த போராட்டம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. 18ஆம் தேதி புதன்கிழமை இந்த பந்த் நடத்துறோம். கூட்டணி இந்த பந்த் நடத்துறோம். தொடர்ந்து இந்த பந்த் வெற்றி மக்களுடைய போராட்டமாக அது மாறும். அது மட்டும் இல்ல, இந்த பந்த் விலைக்கு இன்னமும் புரியாத பல முடிச்சுகளை மக்கள் மத்தியில் போய் நாங்கள் அவுட்ல இருக்கிறோம். இந்த மின்கட்டண உயர்வுகளை என்னென்னலாம் ஏற்றிருக்காங்க, ஜிஎஸ்டி எவ்வளவு ஏற்றிருக்காங்க, வட்டியில எவ்வளவு ஏற்றிருக்காங்க, கரண்ட் பில்ல எந்தெந்த செக்டரா ஏற்றிருக்காங்க, அதெல்லாம் விளக்கத்துக்கு அந்தந்த தொகுதியிலையும் அமைப்புகளை உருவாக்கி இதை விளக்க போறோம். அதே போல அந்த பந்த் அன்னைக்கு மக்கள் திரள அந்தந்த தொகுதியில இந்தியா கூட்டணி சேர்ந்த நிர்வாகிகள் மக்களை திரட்டு அங்க போராட்டம் பண்ணுவோம். தூய்மை இந்தியா திட்டத்தின் புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் நடைபெற்ற சிறப்பு தூய்மை பணியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 2 வரை ஸ்வச்தா ஹை சேவா எனும் சிறப்பு தூய்மை பணி முகாம் துவக்க விழா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தூய்மை பணியை துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது குறித்து விழிப்புணர்வையும் பேரணியையும் மற்றும் தூய்மை பணியையும் துவக்கி வைத்தனர். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள், அரசு செயலர்கள், அதிகாரிகள் ஆகியோர், தன்னார்வலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கடற்கரை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியை தூய்மை செய்தனர். இதனைத் தொடர்ந்து SV பட்டேல் சாலையில் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சித்துறை சார்பில் JCB டிராக்டர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் மற்றும் ஊழியர்களின் பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வாகன பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேரணியாக சென்ற வாகனங்கள் மாநிலம் முழுவதும் தூய்மை பணியை மேற்கொண்டனர். விடுமுறையை ஈடு செய்வதற்காக சனிக்கிழமைகளில் பள்ளிக்கூடம் அரை நாள் மட்டுமே இயங்கும் என்று பள்ளி கல்வித்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 2024-25 கல்வியாண்டிற்கான வகுப்புகள் கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தொடங்கியது. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் வெயிலின் தாக்கம் காரணமாகவும் முகரம் பண்டிகையை முன்னிட்டும் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் ஜூலை 17
17ஆம் தேதி வரை 12 வேலை நாட்களில் விடுமுறை விடப்பட்டுள்ளது. அந்த விடுமுறை நாட்களை ஈடு செய்யும் வகையில் 12 சனிக்கிழமைகளில் கட்டாயம் பள்ளிக்கூடங்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இதுவரை 5 சனிக்கிழமைகளில் பள்ளிக்கூடம் நடைபெற்றுள்ளது. இன்னும் 7 நாட்கள் பள்ளிக்கூடம் நடைபெற வேண்டியுள்ளது. மேலும் இதுவரை சனிக்கிழமைகளில் பள்ளிக்கூடம் முழுவேளை இயங்கி வந்தது. இந்நிலையில் கோடை விடுமுறையை ஈடு செய்ய சனிக்கிழமைகளில் 7 நாட்கள் நடைபெறும் பள்ளிக்கூடம் அரை நாள் மட்டுமே செயல்படும் எனவும் ஒவ்வொரு பாட வேளையும் 40 நிமிடம் என 5 பாட வேளைகள் நடைபெறும் என்றும் இது தொடர்பாக அனைத்து பள்ளி முதல்வர்களுக்கும் கல்வித்துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரின் பிறந்தநாளை ஒட்டி திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தந்தை பெரியாரின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், அவைத் தலைவர் SP சிவக்குமார் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஆளுநரின் கார் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் போக்குவரத்து பிரச்சினை உச்சகட்டத்தில் உள்ளது. இந்நிலையில் 16ஆம் தேதி முகூர்த்த நாள் என்பதால் காலை 8:30 மணிக்கு பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் துவங்கிவிட்டது. ராஜீவ்காந்தி சிக்னல், கொக்கு பார்க், இந்திரா காந்தி சிக்னல்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கொக்கு பார்க் சிக்னலில் போக்குவரத்து காவலர்கள் பணியில் இல்லாததால் 4 பக்கமும் வாகனங்கள் முட்டிக்கொண்டு நகர முடியாமல் திணறியது. வெகு நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து காவலர்களால் ஓரளவு நிலைமை சரியானது. மேலும் காலை 8:30 மணிக்கு துவங்கிய இந்த போக்குவரத்து நெரிசல் இரவு வரை நீடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் காமராஜர் சாலை, வழுதாவூர் சாலை, நூறடி சாலை, ECR, கோரிமேடு சாலை என 5 பக்கங்களும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் வெகுநேரம் காத்திருந்து சிக்னல்களை கடந்து சென்றன. இந்திரா காந்தி சிக்னலில் விளக்கு எரியாததால் எந்த பக்கம் வாகனங்கள் செல்ல வேண்டும் என தெரியாமல் வாகனங்கள் தாறுமாறாக சென்று நாள் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் மரப்பாலம் வழியாக அரிக்கன்மேட்டிற்கு ஆய்வுக்காக சென்றார். வழக்கமாக ஆளுநர் வரும்பொழுது போக்குவரத்து நெரிசல் அனைத்தையும் நிறுத்தி வழி ஏற்பாடு செய்யப்படும். மேலும் ஆய்வு முடிந்து ஆளுநர் திரும்பிய பொழுது முருங்கப்பாக்கத்தில் வழக்கமான போக்குவரத்து நெரிசலில் ஆளுநரின் காரும் சிக்கியது. இந்நிலையில் போக்குவரத்து காவலர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அவசரமாக போக்குவரத்தை சரிசெய்து ஆளுநரின் காருக்கு வழி ஏற்படுத்தி அழைத்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மின் கட்டணத்தை குறைக்காவிட்டால் புதுச்சேரி சட்டசபையை முடக்குவோம் என்று தமிழக முன்னாள் அமைச்சர் சம்பத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தை பழசாறு கொடுத்து தமிழக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் முடித்து வைத்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், மின் கட்டணத்தை குறைக்கவில்லை என்றால் கடலூர் மற்றும் விழுப்புரத்தில் இருந்து 1 லட்சம் பேரை ஒன்று திரட்டி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தலைமையில் புதுச்சேரி சட்டசபையை முடக்குவோம் எனவும், புதுச்சேரியில் மின் கட்டணத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும், லாபத்தில் செல்லக்கூடிய புதுச்சேரி மின்துறையை தனியாருக்கு கொடுக்கக்கூடாது எனவும், புதுச்சேரியில் 3 ஆண்டுகளில் எந்த வளர்ச்சியும் இல்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் இதற்கு காரணம் NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி உறவு எண்ணெய் தண்ணீர் போல் உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மணக்குள விநாயகர் கோவில் யானையை புதைத்த இடத்திற்கு வாடகை வசூல் செய்வதற்கு திருக்கோவில்கள் பாதுகாப்பு கமிட்டி கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி திருக்கோவில்கள் பாதுகாப்பு கமிட்டி பொதுச் செயலாளர் தட்சிணாமூர்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி இறந்த நிலையில் உடல் வனத்துறை அருகே உள்ள காலத்தீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் புதைக்கப்பட்டது எனவும், ஆனால் அந்த இடத்திற்கு மாதம் 15,000 வாடகை ஒப்பந்தம் செய்து வசூலித்து வருவதாகவும், யானை சமாதிக்கு இதேபோல் எங்கும் வாடகை கொடுத்தது கிடையாது எனவும், இதில் பெரிய ஊழல் நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் யானையின் உடலை அடக்கம் செய்ய இடம் கிடைக்கவில்லை என்றால் அரசிடம் முறையிட்டு பெற்றிருக்க வேண்டும் எனவும், எனவே யானை சமாதிக்கு வாடகை வசூலித்தது தொடர்பான முறைகேடுகள் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்றும் இச்செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அரிக்கன்மேட்டில் ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆய்வு மேற்கொண்டார்.
புதுச்சேரி ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள கைலாஷ்நாதன் நீர்நிலைகள், விமான நிலையம், பழைய துறைமுகம், தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகம், பஞ்சாலைகளில் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் அரியாங்குப்பம் அடுத்த காக்கையன்தோப்பு பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க அரிக்கன்மேடு பகுதியில் அவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு இடிந்த நிலையில் உள்ள சுவர்கள், நினைவு சின்னங்களை பார்வையிட்டு இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் அரிக்கன்மேடு பகுதியை சுற்றி பார்த்த ஆளுநர் அங்கு உரைக்கிணறு இருந்ததாக கூறப்படும் இடத்தையும் பார்வையிட்டார். மேலும் அங்கு தனியார் மூலம் சுற்றுலா படகு போக்குவரத்து செயல்பட்டு வருவதையும் பார்த்தார். அப்பொழுது சுற்றுலா பயணிகள் எந்தவித இடையூறும் இல்லாமல் பாதுகாப்புடன் வந்து செல்ல அங்கிருந்தவர்களிடம் அறிவுறுத்தினார். மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். அப்பொழுது கீழடியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வது போல் இந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும், முருங்கப்பாக்கத்தில் இருந்து தேங்காய்த்திட்டு பகுதிக்கு செல்லும் வழியில் சதுப்பு நில காடுகள் உள்ளதாகவும், அந்த பகுதியில் இரும்பு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஆளுநரிடம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வலியுறுத்தினார். மேலும் இந்த ஆய்வின் பொழுது அரசு செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். மனு கொடுக்க வருபவர்களுக்கு காப்பி தரக்கூடாதா என விவசாயி ஒருவர் ஆட்சியரிடம் கேள்வி எழுப்பியது அவ்விடத்தில் சிறிது நகைச்சுவையை ஏற்படுத்தியது. புதுச்சேரி ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை தாங்கி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பாகூரை சேர்ந்த விவசாயி உமாசங்கர் தங்கள் பகுதியைச் சேர்ந்த சிலருடன் ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்திருந்தார். அவர் ஆட்சியரிடம் மனு கொடுக்க வருபவர்களுக்கு ஒரு காப்பி கூட தரக்கூடாதா என கேள்வி எழுப்பி இதுபோல் பாவம் செய்யாதீர்கள் என்றுள்ளார். இதனை கேட்ட ஆட்சியர் சிரித்துக் கொண்டே அங்கிருந்த ஊழியர்களிடம் உடனடியாக மனு கொடுக்க வந்த பொதுமக்களுக்கு காப்பி கொடுங்கள் என்று உத்தரவிட்டுள்ளார். பின்னர் அவர்கள் அந்த காப்பியை வாங்கி ருசித்துள்ளனர். வில்லியனூர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 18ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று புதுச்சேரி சுகாதார கோட்டம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் குடிநீர் பிரிவு கூடப்பாக்கம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 18/9/2024 புதன்கிழமை மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை கூடப்பாக்கம் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் தடைப்படும் என்று புதுச்சேரி சுகாதார கோட்டம் அறிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6865 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 940 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.